துரைக்கண்ண ஐயா, சொல்லுங்கள். இப்போ நம்ம ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷன் மட்டும் இல்லா நடைமுறைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் நம்ம பேச போகிறோம். எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய முதல் கட்ட? 2026 இந்த சட்டமன்ற பொது தேர்தல் என்பது இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழலில் நடைபெறுகிறத பார்க்குறோம். தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த தேர்தல் அமைவதையும் நாம் பார்த்துருக்குறோம். பல்வேறு அரசியல் கட்சிகள் களமாடி நாளை எல்லோருமே அந்த வாக்குப்பதிவை எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் இருக்கிறது. ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது 7வது முறையாகவும் ஆட்சி அமைத்து விட வேண்டும்னு கடந்த ஓராண்டுக்கு முன்பே அவங்க தீவிரமாக களமாட தொடங்கிட்டாங்க. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு 100% வெற்றியை பெற்றுவிட்டோம் என்ற இருமாப்போடு களத்திற்கு வந்த அவர்கள் 200+ அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த வேலையை தொடக்கத்திலிருந்தே அவர்கள் செய்தார்கள். கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் இந்த மக்களை வாக்காளர்களை ஈர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து நம்ம அதை அவதானித்து வருகிறோம். இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்ட ஆட்சியை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று களமாடுகிறது. அதற்காக அவர்களும் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒரு கூட்டணியை வலுவாக கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய சக்தி தமிழகத்திற்கு வந்து இந்த 2 கழகங்களுக்கும் சவால் விடுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர்கள் பயணித்து வருகிறார்கள். வருகிற கருத்து கணிப்புகளை பார்த்தால் தொடக்கத்தில் 8-10 என்று இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 20லிருந்து 30-32% வாக்குகளை பிரிப்பார்கள். இது இந்த 2 கழகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் அப்படிங்கிற பார்வையுமே இருக்குது. இதை தாண்டி மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவரோடு கரங்கோர்த்து ஒரு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறார்கள். தென்மண்டலங்களாகட்டும் அல்லது டெல்டா மாவட்டங்களாகட்டும் வட மாவட்டங்கள் மேற்கு மண்டலம் என்று பரவலாகவே இருக்கிற 234 பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் களமாடுகிறார்கள். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரத்தை விட திருமதி வி.கே. சசிகலா அவருடைய பிரச்சாரம் என்பது ஒரு வித்தியாசமான பிரச்சாரமாக ஒரு அரசியல் தலைவருக்குரிய அந்த பண்பு நலன் அடிப்படையில் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். தனிப்பட்ட தாக்குதல் எதுவுமே இல்லை. தனக்கு ஏற்பட்ட கொடுமைகள், தனக்கு ஏற்பட்ட அநீதியை கூட மிக நாசூக்காக நாகரிகமாகத்தான் வெளிப்படுத்தி சென்றார். அந்த அளவிற்கு அவர் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று தென் மாவட்டங்களாகட்டும் டெல்டா மாவட்டங்களாகட்டும் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அந்த மக்களுடைய பிரச்சனை, ஆட்சி கட்சியான திமுகவினால் எதிர்கொள்ளக்கூடிய மக்களுக்கான அந்த பிரச்சனைகள், அந்த உள்ளூர் மக்களினுடைய பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் தன்னால் முடியும் என்கிற அந்த விஷயத்தையும் முன்னெடுத்தார்கள். மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு ஒரு 30-38 ஆண்டுகள் பயணித்த பொழுது அவர் அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் பயணித்த அந்த அனுபவங்களின் தொகுப்பாக திருமதி வி.கே. சசிகலாவுடைய உரை அமைந்திருந்தது என்பதை நாம் பார்த்தோம். இந்த 2026 தேர்தலில் நிச்சயமாக அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்கிற நிலைப்பாடு என்பது உறுதியாகவே தெரிகிறது. தாவேகா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு தாக்கத்தை உருவாக்கினால் இன்னொரு புறத்தில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற நிலை இருக்கிறது. தொடர்ந்து வருகிற கருத்து கணிப்புகள் மற்றவற்றையெல்லாம் ஊடகங்களில் வலைத்தளங்கள் வருகிற பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தலாக எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே மிகப்பெரிய சவாலான தேர்தலாக வருமோ இருக்குமோ என்கிறது மாதிரி இருக்கிறது. ஒரு தனி பெரும்பான்மையோடு திமுகவும் இந்த பக்கம் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைக்க முடியாது என்கிற சூழலெல்லாம் இருப்பதாக நமக்கு தகவல்கள் கருத்து கணிப்புகள் வருகிறது. எல்லாவற்றுக்கும் இறுதி எஜமானர்கள் என்பது மக்கள் தான். அந்த மக்களுடைய முடிவு ஆட்சி கட்சியான திமுகவிற்கு எதிரான மனநிலை என்பது நம்ம பல பதிவுகளில் இதே அரங்கத்தில் பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இருக்கிற 52 துறைகளில் அத்தனை துறைகளை சார்ந்த அலுவலர்கள், அதிகாரிகள், ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் என்று பொதுமக்கள் உட்பட பலருமே போராட்ட களத்திற்கு வந்து இந்த அரசை மாற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அரசூழியர்களிலிருந்து அத்தனை பேருமே பொதுமக்கள் மத்தியிலுமே இருக்குது.
கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 80%, 90% நிறைவேற்றி விட்டோம் என்று அவர்கள் மாறுதட்டினாலும் கூட கிட்டத்தட்ட 30-40% கூட நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சி தரப்பில் இருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தல் களம் என்று தினமலர் நாளேடு வெளியிடுகிற பொழுது 2021 தேர்தலோடு மறந்து போன வாக்குறுதிகள் ஒவ்வொரு நாளுமே 20-25 துறை வாரியாக எந்தெந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றவில்லை என்பதை பட்டியல் போட்டே அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்த 505 ஒரு 100-160க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பதை அவர்கள் பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள். அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மனப்போக்கு, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு ஏற்படுகிற நிலை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் அதை எப்படியாவது மடைமாற்றி நம் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை களமிறக்கி இருக்கிறார்கள் என்று பத்திரிகைகளில் செய்திகள் வெளிப்படையாக வருகிறது. 100 கோடி, 50 கோடி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக போயிடுச்சு. ஒரு தொகுதிக்கு 20-30 கோடி போயிடுச்சு. மினிமம் 2000 ரூபா, மேக்ஸிமம் 5000, 6000. உண்மையிலேயே நம்ப முடியவில்லை. ஒரு லாட்ரி அதிபருடைய மனைவி ஒரு குடும்பத்துக்கு 25,000, தொகுதிக்கு வாக்காளருக்கு 25,000 என்றெல்லாம் கூட பத்திரிகையில் செய்தி வருகிறது. நம்மால் நம்ப முடியவில்லை. இப்படி ஜனநாயகத்தை விலை பேசி கூறு போடுகிற இந்த சூழல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள் என்று வருகிற பொழுது மக்கள் சரியானவர்களை உறுதியாக எந்த விலைக்கும், அது பணத்திற்கு விலை போகாமல் அவர்கள் ஜனநாயக ரீதியில் கடமையாற்றி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முன்னோட்டமாக திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த தேர்தலை கையில் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு மாறுதல் ஏற்படும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. இதனுடைய முதற்கட்ட பார்வையாக வச்சுக்கிறேன். திருக்கண்ண சரிப்போம். சில பிரச்சாரங்களை நாங்கள் பார்த்தோம். அவருக்கு உச்சபட்ச அதிகாரத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கார். சென்னை வீதிகளில் அவரை எட்டி பார்க்கக்கூட முடியல. பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் ஒரு 50 கோடிக்காக பல நாள் போராடிய போது தமிழ்நாட்டிலேருந்து குண்டுகட்டாக தூக்கப்பட்டார்கள் தூய்மை பணியாளர்கள். ஆனால் இன்றைக்கு அதே தலைவர், என்னம்மா எப்படி இருக்கீங்க, வீட்டில் என்ன குழம்பு, மீனா ஒருத்தர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சியாளர் 16வது இடத்துல இருக்கக்கூடிய உமர், மகாத்மா காந்தி சொல்கிறார், உமரை போன்று ஒரு ஆட்சி வர வேண்டும் என்கிறார். அந்த ஆட்சியாளர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு இரவும் நள்ளிரவில் மாறுவிடத்தில் சென்று மக்களின் குறைகளை பார்க்கிறார். ஆனால் இங்கே அந்த தேர்தல் களத்திற்கு மட்டும்தான் போய் மீன் சாப்பிடணுமா என்ன, அப்போது மட்டும்தான் டீ குடிக்கணுமா என்ன, எப்போதும் குடிக்கலாம் இல்லவா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே தேர்தல் வந்தால் தான் மக்களை பற்றின எண்ணங்கள் இருக்கிறது. நாம் பல்வேறு காலகட்டங்களில் நடந்த பல்வேறு தேர்தல்களை பார்த்துருக்குறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் இந்த மண்ணிலே ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை கொடுத்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ அது மக்கள் விரோத ஆட்சி என்பதை தொடர்ந்து அவர்கள் நிரூபித்து வருகிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977, 80, 84 ஒரு 3 முறை தொடர் வெற்றியை பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அவர் கொண்டு வந்த அந்த தன்னிறைவு திட்டம் என்பதும், சத்துணவு திட்டம் என்பதும், இந்த உருவிளக்கு மின் திட்டம் என்பது, குறு சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கியது, இப்படி பல்வேறு விதமான செயல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. 80களில் 84, 85 இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பொருளாதார மேரை அமர்த்தியா சென் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொல்லுகிறார், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே இந்த எம்ஜிஆருடைய ஆட்சியில் தான் வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக வந்திருக்கிறது. சாதாரண ஏழை எளிய மக்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு அவர் தெரிவித்திருந்தார். அவருடைய ஆட்சி திறன் தொடர்பாக மணச்செம்மல் புரட்சித் தலைவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுன்னு இந்து பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுகிறது 70களில். அதில் தமிழகத்தின் ஆகச்சிறந்த முதல்வர் யார் என்று வருகிற பொழுது 41.32% புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கிடைக்கிறது. பெருந்தலைவர் காமராஜருக்கு 36.72%, கருணாநிதி அவர்களுக்கு 19.12% தான் கிடைக்குது அன்றைய காலகட்டத்தில். அதே போல் மக்களை நேசிக்கின்ற, மக்கள் அதிகம் விரும்புகின்ற தலைவர்கள் யார் என்று
ஒரு அமெரிக்க நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்திய பொழுது இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களில் அந்த நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தி இந்திய அளவிலே மக்களால் அதிகம் விரும்பப்படுகிற தலைவர், மக்களை அதிகம் நேசிக்கிற தலைவர்கள் 2 பேர். ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று பதிவு செய்தார்கள். அப்படி ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக மகானாக வாழ்ந்த பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருடைய இயக்கம், அந்த கட்சி 52-53 ஆண்டுகளில் ஒரு பெரிய பின்னடைவை சரிவை சந்தித்திருக்கிறது என்பதுதான் வேதனையின் உச்சம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த கட்சியையும் ஆட்சியையும் தூக்கி நிறுத்தினார்கள். அவர் 1991, 2001, 2011, 2016 என்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பொழுது மக்கள் விரும்புகிற ஆட்சியை தந்தார்கள். அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மக்களுக்காக மழைநீர் சேகரிப்பு திட்டமாகட்டும், தொட்டில் குழந்தை திட்டமாகட்டும், பெண்களுக்காகவே பல்வேறு விதமான பெண்கள் முன்னேற்றத்திற்காகவே பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 49% உயர்கல்வியில் பெண்கள் இடம்பெறக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை உருவாக்கி வைத்து சென்றார். இந்த 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடைபெற்ற பொழுது மிகச்சிறந்த மக்களாட்சியை கொடுத்திருந்தவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67-69 காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை வழங்கினார். 71க்கு பிறகு திரு கருணாநிதி வந்ததற்கு பிறகு அது திசை மாறி போனதால் தான் பொன்மனச்செம்மல் அவர்கள் அதிலிருந்து வெளியேறி ஆட்சி அதிகாரத்திற்கு 72 வந்ததற்கு பிறகு இந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்திருந்தார். அப்போ மக்களுக்கான ஆட்சியை தொடர்ந்து வழங்கி வருகிற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், தீய சக்தி என்று அடையாளப்படுத்தப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் தான் கடந்த 4 ஆண்டுகளாக கழகத்தை ஒன்றிணைத்து பிரிந்து கிடக்கிற சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து நாம் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்று சூளுரைத்து களமாடினார். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கடைசியில் அவரை கரைவேட்டி கூட கட்ட முடியாமல் கொடியை கூட பயன்படுத்த முடியாத ஒரு துரதிருஷ்ட நிலையை உருவாக்கி விட்டதனுடைய விளைவு எடப்பாடியினுடைய அந்த பிடிவாத தன்மையால் இன்றைக்கு ஒரு பெரிய சரிவை பின்னடைவை இந்த கட்சி சந்தித்திருக்கிறது. இந்த 2026 தேர்தல் என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக பாடமாக அமைந்து மீண்டும் இங்கே கழக ஆட்சி ஒரு மிகச்சிறந்த தலைமையிலே வருவதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த தேர்தல் நிச்சயமாக பயன்படும். பொதுமக்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற அடிமட்ட தொண்டர்களும் உணர்வாளர்களும் பலரும் கூட அதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நாளைய வாக்குப்பதிவு, அதன் பிறகு மே 4ஆம் தேதி வருகிற அந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக தமிழகத்திற்கு ஒரு விடிவை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ராமன் சொன்னதனுடைய நீட்சியாக தான் பொதுவெளிகளில் இந்த சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியின் போது கரெக்ஷன் கமிஷன் போட்டு நீ ஒவ்வொரு நாளுமே சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் போய் சவால் விட்டார். நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்த உடனே இவர்கள் எடப்பாடி உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை அமைச்சர்களையும் சிறையில் தள்ளி அவர்கள் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவினார். 98 பக்கம் ஆளுநர் மாளிகையில் கொண்டு போய் இந்த 98 பக்கத்திற்குமே உரிய சரியான ஆவணங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறையிலையும், பிடிபிடியில் 6000 கோடி, ஸ்மார்ட் சிட்டியில் 2400 கோடி, இப்படி ஒவ்வொரு பல ஆயிரம் நூற்றுக்கணக்கான கோடி இந்த லஞ்ச ஊழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஈடுபட்டிருக்கிறது. இவர்களை எல்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சிறையில் தள்ளுவோம்னு சவால் விட்ட ஸ்டாலின் 5 வருஷமாக என்ன பண்ணார்? அப்போ ஏதோ ஒரு இவர்களுக்குள் ஒரு உள் ரகசியம் இருக்கிறது. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குதுங்கிற சந்தேகம் பொதுவெளிகளில் நிச்சயமாக இருக்குது. ஏனென்றால் 1991-96 காலகட்டத்தில் தவறுகள் நடைபெற்றதாக அன்றைய தினம் மிகச்சிறந்த ஆளுமையும் மக்கள் செல்வாக்கு மிக்க அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீதே ஒரு 3 தனி நீதிமன்றங்களை நியமித்து செல்வி ஜெயலலிதா உட்பட ஒரு 12 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் கூறி அத்தனை நடவடிக்கைகளை எடுத்த இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு, கருணாநிதி தலைமையிலான அரசு அப்போது நடவடிக்கை எடுத்ததில் 1% கூட இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஏன் எடுக்கவில்லை? லஞ்ச ஒழிப்பு போலீஸார் விசாரணை பண்ணுறான், 6 இடத்துல 7 இடத்துல மந்திரிகள் வீட்டில் போய்
நாங்கள் கிரிப்டோ கரன்சி பார்த்தோம், காயின் கைப்பற்றணும், 1000 கோடி தஸ்தாவேஜ் கைப்பற்றணும், 150 கோடி ரொக்கம் எடுத்தோம் என்றெல்லாம் சொல்லி எந்த நடவடிக்கையுமே இல்லை என்கிற பொழுது அப்போ திமுக அரசு இவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர் தலைமையிலான அந்த தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை என்றால் இது எந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றும் செயல் அப்படிங்கிற பார்வை இருக்கு. இவை எல்லாவற்றுக்குமே மே 4ஆம் தேதி தீர்வு கிடைக்கும் என்று நம்பலாம்.